வணக்கம் அன்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா? தூக்கத்தில் நடப்பது குறைபாடா அல்லது நோயா? குழந்தை பருவத்திலும் சில சமயங்களில் நடுத்தர வயதிலும் தூக்கத்தின் போது எழுந்து நடக்கும் பழக்கத்தை சோமனாம்பிளிசம் என அழைக்கின்றனர். இது பாராசோம்னியா எனும் உளவியல் குறைபாட்டின் கீழ் வகைப்படுத்தப்படுகின்றது. பொதுவாக மனிதர்களின் புலன்கள் ஒடுங்கி இருப்பதையே உறக்கம் என்கிறோம். இந்த உறக்கமானது 2 நிலைகளில் நடக்கின்றன. முதலாவது மென்மையான அலைவீச்சு தூக்கமானது ஒருவர் உறங்க தொடங்கி 1 மணி நேரத்திற்குள்ளாகவே ஆழ்ந்த தூக்கமாக கனவுகள் எதுவுமின்றி நிகழத் தொடங்கிவிடுகின்றது. இருப்பினும் இவ்வகை ஆழ்ந்த தூக்கத்தில் ஒவ்வொரு 90 நிமிடங்கள் இடைவெளியில் REM எனும் 2ஆம் வகை தூக்கமானது 30 நிமிடங்கள் வரை நீடித்து மூளையின் செயல்பாடு அதிகரித்து கனவுகள் வரத் தொடங்கி கண்களும் வேகமாக சுழன்று பரபரப்பு நிறைந்த தூக்கம் ஏற்படுகின்றது. இத்தகைய 2வது வகை தூக்கமும் ஒருவரின் தூக்கத்தில் குறிப்பிட்ட இடைவெளியில் மாறிக்கொண்டே இருக்கின்றன. இந்த மாற்றம் ஏற்படும் பொழுது ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் ஒருவர் தன்னை அறியாமலே எழுந்து நடப்பது, ஆடைகளை உடுத்தி கொள்ளுதல், உணவு உண்ணுதல், குளியலறைக்கு செல்லுதல், பேசுதல், பயப்படுதல் முதலிய விழிப்பு நிலை செயல்களை உறக்கத்திலேயே செய்வர். இந்த குறைபாடுகள் குறிப்பாக 6 வயது முதல் 12 வயது வரையான ஆண் குழந்தைகளுக்கு ஏற்பட்டு தானாகவே சரியாகி விடுகின்றது. ஆனால் இக்குறைபாடு நடுத்தர வயதிலும் தொடரும் பொழுது அது சிக்கலானதாக மாறுகின்றது. இக்குறைபாட்டின்படி உறக்க நிலையில் அவர்கள் இச்செயலினை செய்யும் பொழுது அவர்களது பார்வை தொடர்பு இல்லாமலும் அவர்களுக்கு பேசுபவர்களை சற்றும் கவனிக்காமலும் உறக்கம் கலைந்த பின்னால் இத்தகைய செயல்கள் அனைத்தையும் மறந்து விடுபவர்களாகவும் இருக்கின்றனர். நல்ல தூக்கத்திற்கான உளவியல் சிகிச்சை ஹிப்னாட்டிசம், இதற்குரிய குறிப்பிட்ட மருந்துகள் முதலியவைகள் மூலம் இந்த சோமனாம்பிளிசம் குறைபாட்டில் இருந்து நிவாரணம் பெறலாம். நன்று நண்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.